காலையில் என்னுடைய வேலைகள் என்ன, எப்படி முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5 மணிக்கே எழும்பியாச்சு. ஒரு அடுப்பில் சோறு, ஒரு அடுப்பில் பால், இன்னொரு அடுப்பில் பீன்ஸு. காஃபி முதல்லே போட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பால் காய்ஞ்ச உடனே அதில் டீப் ப்ரோட்டீன்லாம் கலக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒத்த கையில் கேமரா வச்சுட்டு இன்னொரு கையில் தான் நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன். பால் கொதிச்சாச்சு. இனி அதை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு வச்சிடணும். 2 பேருக்கும் ஊற்றி வச்சாச்சு காலையிலே. எனக்குன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நல்ல மிளகு பொடியும் போட்டு தான் குடிப்பேன். ஏன்னா டீ காஃபி குடிக்க மாட்டேன், சுகர் இருக்கனால எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இங்கே பீன்ஸ் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. சோறு ரெடியாகிறதுக்கு முன்னக்கு இங்கே கொஞ்சம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அதை மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். சிங்கில் கிடக்க பாத்திரத்தை அப்பப்போ நான் கழுவி முடிச்சிருவேன். இது பீன்ஸ் நறுக்கி வச்சுருந்த பாத்திரம். வாட்டர் ஃபில்டரில் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு அந்த வேஸ்ட் வாட்டரை என்ன செய்வேன்னா ஒரு சர்வத்தில் பிடிச்சி மொத்தம் தொளிக்க வச்சுக்கிடுவேன். நான் வந்திருக்கு. நான் அங்கே வேலை பார்க்க இந்த வேலையும் ஒரு சைடில் பார்த்துட்டே தான் இருப்பேன். இந்த சர்வு நிறைய தண்ணி நிறைய கிடைக்கும். இப்போ சோறு கொதித்த உடனே குக்கர்லேக்கம் வச்சுருக்கேன். செங்கல்பட்டு அரிசி தான். அந்த நுரையெல்லாம் நான் முதல்ல எடுத்துருவேன். எடுத்துட்டு நல்ல ஒரு ஆற்றி அந்த மூடியை நல்லா கழுவி விசில்லாம் நல்லா கழுவிட்டு ஈரம் ஆக்கிட்டு தான் திரும்ப அதை மூடி ஒரு 15 நிமிஷம் நான் வச்சுருப்பேன் சிம்மில். மூடி வெயிட்டை போட்டுருவேன். சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து நம்ம வடித்தா சோறு நல்ல பதமாக வெந்து கிடைக்கும். இல்லைன்னா 1.5 மணிக்கூர் இது வேகும் இந்த செங்கல்பட்டு அரிசி. இனி அது ஒரு பக்கம் கிடக்கட்டு. சப்பாத்திக்கு குருமா வைக்கணுமில்ல, அதுக்காக அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பீன்ஸ் வெந்துக்கிட்டே இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 5:45. நான் தீயை ஆஃப் பண்ணியாச்சு. முடிஞ்சு பீன்ஸ் ரெடி ஆகிட்டு சாலை மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 சர்வத்துலேயும் என்ன தண்ணி கிடச்சிருக்காது. முத்தம் தொளிக்கிறதுக்கு 1000. இது ஃபில்டரில் உள்ள வேஸ்ட் வாட்டர். இன்னும் சட்டியில் கீரையில் உள்ள தண்டு இருந்து அந்த கீரை தண்டை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு விரங்குழம்பு வைக்கலான்னு சொல்லி அதை வேக வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் சாலை மீன் பொரிஞ்சிட்ருக்கு. கீரை தண்டு வெந்த உடனே மிளவரைச்சி போட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குழம்புக்கு. மணி பார்த்திங்கன்னா 6:20 ஆகுது. சோறு அரை மணிக்கூர் கழித்த உடனே வடித்து எடுத்துருவேன். குக்கரில் வச்சாலும் வடித்து எடுத்துருவேன். கூடுதல் தண்ணி வச்சு தான் நான் வடிப்பேன். வடித்து நான் சோறை இதில் தட்டி 2வது அதை கொஞ்சம் சூடாக்கி தண்ணி எல்லாம் போன உடனே இறக்கி வச்சுட்டா நமக்கு நல்ல வடித்த சோறு கிடச்சிரும். இதை கழுவி இருந்தாலும் அதில் போட்டுடலாம். இனி இந்த சோறை இறக்கிட்டு உடனே என்ன சின்ன முத்தம் தொளிக்கணும். விடியல்ல சரியா நல்ல மழை பெய்திருக்கு. முத்தமெல்லாம் நல்ல இலையாத இதுமாக இருக்குது. அதை இனி தூத்து கழுவணும். அப்போ ஓடி இங்கே வந்து அந்த வேலையை அடுத்தது பார்க்கணும். பார்த்தீங்களா, முத்தம் எல்லாம் தூத்து தொளிக்கணும். அதுக்குள்ளே இங்கே ஒரு பக்கம் சப்பாத்தி, இன்னொரு பக்கம் சப்பாத்திக்குள்ளே அந்த கிழங்கு குருமா இருக்குது. நான் உருட்டி வச்சாச்சு. வச்சுக்கிட்டு தான் ஒன்றா அந்த ப்ரெஸ்ஸிங் கட்டையில் வச்சு தான் ப்ரெஸ் பண்ணி போட்டு எடுத்துடுவேன். ஒரு கையில் வந்து என்ன இருக்குன்னா செல்லை வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்குள்ளே சோறு ரெடி ஆகியாச்சு. சோறு, மீன், பீன்ஸு காலேஜிக்கு. இது மத்தியான சாப்பாடு. இனி காலையில் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு 2 சப்பாத்தியும் குருமாவே எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி சுட்டது என்ன இருக்குது. எல்லாம் 3 அடுப்பில் வச்சு கடன்னு வேலை பார்க்கணும். குளிக்கிறதுக்கு வெந்நியில் தான் குளிப்பேன். 2 பாத்திரத்தில் அதை வெந்நி வச்சுருக்கேன். 2 பக்கெட்டு தண்ணி குளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிடுவேன். காப்பி ஊற்றி வச்சுருவேன். இந்த ஃப்ளாஸ்கில் சின்ன ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன்னா அங்கே போய் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரெடியாக இருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்சு தூத்து கழுவி எல்லாம் முடிச்சாச்சு பாருங்கள். அங்கே ஒரு பக்கம் வேலை நடக்கும், இங்கே ஒரு பக்கம் கடன்னு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. தூத்து கழுவியாச்சு. அந்த வேஸ்ட் வாட்டரை வச்சு தான் ஃபில்டரில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணியை வச்சு தான் கழுவியிருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா விடிஞ்சாச்சு. இப்போ இனி சாயங்காலம் வந்து இட்லி ஆக்கி மாவு அரைக்கணும். அதனால் அரிசியும் உளுந்தும் ஊற போட்டிருக்கேன். இந்த கப்புக்கு 5 கப்பு புழுங்கல் அரிசியும் 1 கப்பு உருட்டு உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுவி ஊற போட்டு போனால் தான் சாயங்காலம் வந்து ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேலையெல்லாம் முடிச்சாச்சு பாருங்கள். குட்டி கிச்சன் தான். சிங்கிலெல்லாம் பாத்திரம் இருக்காது. உடனே கழுவி வெளியே நான் வச்சுருவேன். அந்த இதெல்லாம் போட்டு வச்சாச்சு, கமத்தியாச்சு. இனி என்ன செய்யணும், கிளம்ப வேண்டியதான். மணி 8:10. நான் காலேஜுக்கு ரெடி ஆகியாச்சு. இந்த 8:10க்கு நான் கிளம்புறேன்னா
ஈஸியாக போய் சேர்ந்துருவேன். நான் போகிறதுக்கு முன்னுக்கு இன்னொருக்கா மாதாவை கும்பிட்டுட்டு தான் நான் போவேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் காலேஜுக்கு கிளம்புற வழக்கம் உண்டு. இப்போ நான் காலேஜுக்கு கிளம்பியாச்சு. ஒன்பது மணிக்கு தான் எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவேன். எப்போவுமே லேட்டாக போகக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. எங்கே எத்தனை மணிக்கு போனாலும் 7 மணிக்கு அங்கே இருக்கனாலும் 6:30க்கு போய் இருந்துருவேன். அப்படிப்பட்ட ஒரு குணம் எனக்கு. அதுக்கு தகுந்தவாறு எழும்பி வேலையெல்லாம் முடிச்சிருவேன். இப்போ நான் போகக்கூடிய பாதை இது. இனி நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா? வண்டிக்கு பெட்ரோல் போடணும், போட்டுட்டு தான் போகணும். இது போகக்கூடிய பாதை. காலையிலன்னா எல்லாரும் அவசரமாக போயிட்டுருப்பாங்க. அந்த அவசரத்தில் நம்மளும் இடையில புகுந்து போயிட வேண்டியதான். அதாவது திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் செய்தால் நாம் வந்து சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். எந்த ஒரு வேலையும் நமக்கு பெண்டிங் இருக்காது. இதில் என்ன ஒன்று நான் செய்வேன்னா, ராத்திரியே மீன்லாம் கழுவி வச்சுருவேன். ராத்திரியே காயெல்லாம் நறுக்கி வச்சுருவேன். மசாலா எல்லாம் ராத்திரியே ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்திருவேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ தான் காலையில் 3 அடுப்பில் வச்சு நமக்கு கடகடன்னு வேலை செய்ய முடியும். நான் காலேஜுக்கிட்ட வந்துட்டேன். உள்ளே நுழைய போகிறேன். டிராஃபிக்கு உள்ளே இருந்த ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உள்ளே போகணும். இதில் பையனூர் குமாரசாமி காலேஜ், வெட்டியூர் நிமிடம். இங்கே தான் இப்போ நான் வேலை பார்த்துட்ருக்கேன். உள்ளே போகிறேன். சைன் பண்ணியாச்சு. 8:35. இது எங்களுக்கு இன்றைக்கி கல்ச்சுரல் டே. யாரும் வரல. அதுக்கு முன்னாலேயே அதில் நின்று நான் வீடியோ எடுக்கேன் பாருங்கள். ஒரு பையனை பிடிச்சி எடுன்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி கல்ச்சுரல் டே ஆரம்பிக்குது. இது என்னுடைய இடத்துல போய் நான் உட்காந்தாச்சு. ஸ்டாஃப் ரூம் திறந்து. என்னுடைய ஸ்டாஃப் ரூம் பாருங்கள். இனி ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி இதுதான் இன்று என்னுடைய காலை நேர பணிகள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.